காசாவில் நடைபெறும் காட்சிகள் படுதோல்வியை காட்டுகின்றன. இஸ்ரேல் அரசியல் தலைவர்கள், ஊடகவியலாளர்கள் ஒருமித்த கருத்து. கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும் காட்சிகளால் அதிர்ச்சியில் நெதன்யாகு. காசாதான் ஹமாஸ், ஹமாஸ் தான் காசா. அங்கு வேறு எந்த அரசும் இல்லை, ஹமாஸ் அரசை தவிர என்கிறார் இஸ்ரேலின் இராணுவ ஆய்வாளர் யோஷி யெகோஷுவா. டொனால்டு ட்ரம்ப் கூறுவது போல தாங்களாகவே விருப்பப்பட்டு காசா மக்கள் வெளியேறினாலே தவிர அவர்களை வேறு ஒன்றும் செய்ய முடியாது என்கிறார். மேற்கு கரையில் நிலவும் சூழல் அதைவிட மோசமானது. இஸ்ரேல் எல்லையில் இருந்து வெறும் 1 மீட்டர் தொலைவில் உள்ளது துல்கர்ம். அங்கு ஹமாஸ் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பட்டாலியனை வைத்துள்ளது. ஜெனின் பட்டாலியனை போல துல்கரம் பட்டாலியன் தற்போது வலிமை பெற்றுள்ளது. சைரன் ஒலிதான் காலை எங்களை தூக்கத்தில் இருந்து எழுப்பிவிடுகிறது. தொடர்ந்து 4 மணி நேரம் சைரன் ஒலிக்கிறது என தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் காவல்துறை அமைச்சர் இத்தாமிர் பென்-கிவிர் கூறும்போது, நாம் முழு வெற்றியை பெறவில்லை என்பதோடு முழு தோல்வியை பெற்றுள்ளோம் என்பதை தான் காசாவில் இருந்து வரும் புகைப்படங்கள் நமக்கு காட்டுகின்றன என தெரிவித்துள்ளார். கைதிகள் பரிமாற்றம் நாம் சரணடைதலை நோக்கி கொண்டு சென்றுள்ளது. அதே நேரம் இஸ்ரேலின் எதிர்க்கட்சி தலைவர் அவிக்டோர் லிபர்மேன் கூறும்போது, நாம் காசாவை விட்டு எப்போதும் விலகியே இருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கிருந்து வரும் காட்சிகள் காட்டுகின்றன என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நிதி அமைச்சர் பெசாலில் ஸ்மோட்ரிச் கூறும்போது, இந்த பரிமாற்ற ஒப்பந்தத்திற்காக நாம் கொடுத்துள்ள விலை கவலையடைய வைக்கிறது என கூறியுள்ளார். இஸ்ரேல் கைதிகள் 3 பேர் வியாழக்கிழமை விடுவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு பதிலாக பாலஸ்தீன ஆயுள் தண்டனை கைதிகள் 32 பேர், 30 குழந்தைகள் என 110 பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். இதனை இஸ்ரேலின் பயங்கரவாத அமைச்சர்கள் அதிகாரிகளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.